ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, பெரிய நிவாரணம், பணம் விரைவில் உங்கள் கணக்கில். வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதன் உறுப்பினர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணம் அளித்துள்ளது. பாஸ்புக்கின் நகலை பதிவேற்றம் செய்ய வேண்டும் அல்லது ஆன்லைன் பிஎஃப் கிளைமுக்கான காசோலையை இபிஎஃப்ஓ ரத்து செய்துள்ளது. இதன் மூலம் கிளைம்களின் தீர்வு துரிதமாகி பிஎஃப் பணம் விரைவில் வங்கிக் கணக்கில் வந்து சேரும். இபிஎஃப்ஓவின் புதிய சுற்றறிக்கையின்படி கோரிக்கையை தீர்ப்பதற்கு ஒரு புதிய செயல்முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் கீழ் வங்கி கேஒய்சி ஆன்லைனில் சரிபார்க்கப்பட்ட மற்றும் பிற சரிபார்ப்பு ஆவணங்களில் முதலாளியால் டிஜிட்டல் கையொப்பமிடப்பட்ட ஆன்லைன் உரிமை கோரல்களில் காசோலை அல்லது சரிபார்க்கப்பட்ட வங்கி பாஸ்புக்கின் நகலை பதிவேற்ற வேண்டிய அவசியமில்லை. தற்போது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது செய்யப்படாவிட்டால் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகின்றன. சிறப்பு என்னவென்றால், கிளைம் செட்டில் செய்யும் போது காசோலை அல்லது வங்கி பாஸ்புக்கின் புகைப்படத்தை பதிவேற்றுவது கட்டாயமா இல்லையா என்பதை இணையதளத்தின் நிறத்திலிருந்து இபிஎஃப்ஓ அதிகாரி அறிந்து கொள்வார். இதற்காக ஏற்கனவே ஆன்லைனில் சரிபார்க்கப்பட்ட கணக்குகளை அடையாளம் காண அவை பச்சை நிறத்தில் குறிப்பிடப்படும். இதனால் அதிகாரி கோரிக்கையை விரைவாக தீர்க்க முடியும். கணக்கு சரிபார்க்கப்படவில்லை என்றால் குறியீடு சிவப்பு நிறமாக இருக்கும். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் காசோலை அல்லது பாஸ் புத்தகத்தின் நகலை கேட்கலாம். இபிஎஃப்ஓ உறுப்பினரின் மற்ற சரிபார்ப்பு ஆவணங்கள் முடிந்தால் மட்டுமே இந்த விலக்கு கிடைக்கும். சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது என்பிசிஐ மூலம் வங்கி கேஒய்சியின் ஆன்லைன் சரிபார்ப்பு டிஎஸ்சியை பயன்படுத்தி முதலாளியால் வங்கி கேஒய்சி சரிபார்ப்பு மற்றும் யுஐடிஏஐயால் சரிபார்க்கப்பட்ட ஆதார் எண் போன்றவை இதில் அடங்கும். இது தொடர்பாக இபிஎஃப்ஓவானது அனைத்து பிராந்திய அலுவலகங்களுக்கும் தகவல் அளித்துள்ளது. இபிஎஃப்ஓ மின்னஞ்சல் மூலம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் கோரிக்கை தொடர்பான பிடிஎஃப் கோப்பில் ஒரு செய்தி தோன்றும். வங்கி கேஒய்சியை ஆன்லைனில் சரிபார்த்ததாகவும் முதலாளி டிஜிட்டல் கையொப்பமிட்டதாகவும் எழுதப்பட்டிருக்கும். இதுபோன்ற கோரிக்கைகளை சரிபார்க்கும் அதிகாரிகளுக்கு வண்ண குறியீடு வசதி விரைவில் தொடங்கப்படும். அதுவரை அவர்கள் கோப்பை கைமுறையாக சரிபார்க்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.